ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டாஸ்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னைக்கு ஏதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து வீட்டில் டெய்லி ரொட்டீனாக சம் ஒர்க் இருக்கும். கிராசரி போகணும், வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு உங்களுக்கு நிறையா இது இருக்கும். ஸோ மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக நீங்கள் வந்து உங்களுக்கான டாஸ்க்கை நீங்களே டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நான் நம்பர் ஆஃப் டாஸ்க் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஒரு ஆளோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ செக் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த செக் பாக்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அந்த டாஸ்க்கு அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த டாஸ்க் எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் வரும், எந்த டைம் இது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ சேம் தான். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ஷீட்டோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இங்கேயே டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவும் சேம் தான். பட் இதை விட இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியா தான் நான் இன்றைக்கி நான் தரப்போகிறேன். நீங்கள் வேணும்னா இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு அதில் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சில இந்த டைம் ஸ்டாம்ப் ஃபங்க்ஷன்லாம் அதில் இருக்காது. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் எங்கிட்ட வந்து இப்படி ஒரு 7 டாஸ்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க்குக்கு ஒரு செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா வேலிடேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷனை பற்றி நம்ம நிறையா ஒரு கம்ப்ளீட் வீடியோவே போட்டிருக்கோம். இதில் இருக்க அத்தனை ஃபங்க்ஷன்ஸை பற்றியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன், செக் பாக்ஸ் கொடுத்தாச்சு. இதில் வேறு எனக்கு எதுவுமே வேணாம். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸில் எதுக்கு நம்ம செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து சும்மா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் செக் பாக்ஸாக தான் இருக்கும். அதே நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸாக இருக்கும். அதாவது இது எதுவும் செக் பண்ணல, அன்செக் ஆகிருந்ததுன்னா இது வந்து ஃபால்ஸுன்னு அர்த்தம். செக் ஆகிருந்ததுன்னா அதோட வேல்யூ ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்ம இதில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங், ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை டாஸ்க் முடிஞ்சிருக்கு, எத்தனை டாஸ்க்கு எனக்கு ஓவராலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஆர் பெண்டிங் அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ கன்கார்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் இஃப், ஸோ இந்த செல்லை லாக் பண்ணிவிட்டு D5, so D5 to D லாக் பண்ணுறேன், D லாக் பண்ணுறேன் 10. ஓகேவா? ஸோ D5 to D10 நான் லாக் பண்ணுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த இது தெரியும். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு 15 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 15 வரைக்கும் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் இதில் தெரியும். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இது கமா TRUE, ஸோ ட்ரூன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு வந்து இது பண்ணு. அதே மாதிரி இது ஒரு கண்டிஷன், கமா நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் கொடுத்துட்டு கமா கவுண்ட் கவுண்டே எடுத்துகிட்டு
என்ன பண்ணுறேன், இப்போ என்னோடய எல்லா டாஸ்க்கும் இருக்கிறது இ காலமில். ஸோ E5 to E15. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ F4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா செல்லு அந்த ரேஞ்ச் அப்படியே எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஓகேவா, கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கமா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா, முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இது இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 இது விட்டுக்கிறேன். ஓகேவா, என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா பாருங்கள் 0/7 எனக்கு கம்ப்ளீட்டட்னு வருது. ஸோ இந்த செக் பாக்ஸ் பாருங்கள், இப்போ நான் 1ன்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1/7. ஸோ 1 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 7ல், அவுட் ஆஃப் 7ல். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இங்கே நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்சை மாற்றிக்கிறேன். ஸோ E5லேருந்து E11 வரைக்கும் மட்டும் நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை வேணால் நீங்கள் 15 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இதில் நான் கஸ்டம் ஃபார்முலா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இதில் நான் என்ன கஸ்டம் ஃபார்முலா கொடுக்குறேன்னா, ஈக்குவல் டு என்னோட டி ஃபஸ்ட் ரேஞ்ச் 5. ஸோ D5 இருக்கு இல்லையா, ஸோ D5 ஈக்குவல் டு TRUE. ஸோ ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணால் நான் செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சு. ஸோ இப்போ கஸ்டம் ஃபார்மேட் போட்டு ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் கிரே மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு திக் கிரே கொடுத்துக்கிறேன். என்னோடய ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு லைட் கிரே மாதிரி எடுத்துக்கிறேன். லைட் கிரே எடுத்து இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய கண்டிஷன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எனக்கு ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரூ ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு ஸோ ஃபாண்ட்டு பிளாக்கில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து விட்டேன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. இந்த செக் பாக்ஸை நான் டிக் பண்ண எனக்கு இந்த 1 2 3 4 7 வரைக்கும் வரும். இப்போ நான் இன்னொரு டாஸ்க் இங்கே ஆட் பண்ணனாலும் உங்களுக்கு அது வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைம் ஸ்டாம்ப் வரணும். ஸோ இங்கே எனக்கு டைம் ஸ்டாம்ப் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு இஃப் D5 ஈக்குவல் டு UE ட்ரூன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது ட்ரூவாக இருக்கும்போது கமா இஃப், ஸோ என்னோட இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஸோ என்னோடய டைம் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ டைம் ஸ்டாம்ப் வந்து F. ஸோ F5 நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா, ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கும்போது கமா F5 கமா நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, இல்லை அப்படின்னா கமா எனக்கு எதுவும் இல்லை. ஸோ இதை கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் D5, ஸோ இந்த D5 இருக்கு இல்லையா,
ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ட்ரூவாக இருக்குது, அதே சமயம் இது வந்து இந்த எஃப் இந்த காலம் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா இந்த எஃப்ஐயில் வந்து நவ் வந்து இந்த கண்டிஷன் வந்து நான் இது பண்ணணும். ஸோ நவ் அப்படிங்கிறது டேட் அண்ட் டைம். ஓகேவா? ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், இதை அப்படியே கீழே நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபார்முலாலாம் வந்ததுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட்டு டிக் பண்ணுறேன். ஸோ டிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எரர் வந்திருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி, இது வந்து ஸோ இது ஏன் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் எரர் வந்திருக்கு அப்படின்னா இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி கால்குலேஷன் போய்க்கோங்க. கால்குலேஷனில் இட்டிரேட்டிவ் கால்குலேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து 1ன்னு மாற்றிக்கிங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, இட்டிரேட்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட் செட்டிங்கு, அதில் கால்குலேஷன் இட்டிரேட்டிவ் செட்டிங் இதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு 1 மட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு அன்செக் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்துடும். ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் என்ன டாஸ்க் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அத்தனை டாஸ்க் கம்ப்ளீட்டான டாஸ்க்கோட டீட்டெயில்ஸ் மேலே வரும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட்டும் ஆயிரும். ஸோ அதே மாதிரி என்ன டேட் அண்ட் டைமுங்கிறதும் இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அதை எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன ஷார்ட் பண்ணணும், நான் முடித்ததெல்லாம் வந்து கீழே வரணும் அப்படின்னா இதை 3 செலக்ட் பண்ணிக்கங்க, ஃபில்ட்ரு போட்டுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி முடித்ததும் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்டரில் Z to A அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். ஓகே, எனக்கு முடித்ததெல்லாம் மேலே வரணும் அப்படின்னா A to Z கொடுத்துட்டிங்கன்னா முடித்ததெல்லாம் கீழே வந்துடும். நீங்கள் மேலே பண்ண வேண்டியது மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இதை நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபார்மேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த மாதிரி வேணுமோ பெண்டிங் டாஸ்க் தனியாக, இந்த டாஸ்க் தனியாக, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் வேணுமோ அவ்வளோ டாஸ்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய அதர் வீடியோஸையும் பாருங்கள், நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கூகுள் ஷீட்டில். ஸோ தமிழ்லேயே ஒரு எளிமையான முறையில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இருக்குது அதை பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.